உண்மையாலுமே தாவேக்கா 106 தொகுதியில் வின் பண்ணியிருக்கு. உண்மையாலுமே உங்கள் கட்சி இன்னொரு 10-20 வருஷத்துக்கு இருக்கணும்னா அந்த திருமாவளவனை மட்டும் சேர்த்திடாதீங்க. அந்த மனுஷனை மட்டும் நீங்கள் சேர்த்திட்டீங்க, அந்த ஆள் திமுகவையும் காலி பண்ணார், அதிமுகவையும் காலி பண்ணார், உங்களையும் காலி பண்ணிடுவாப்புல. ஏன்னா அந்த ஆள் என்னன்னா மத பைத்தியம் பிடிச்சாள். எப்படின்னா கிறிஸ்தவர் நல்லா இருக்கணும், இஸ்லாமியர் நல்லா இருக்கணும், இந்துக்கள் நாசமாக போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூறுகட்ட ஒரு மைண்ட் உள்ள ஒரு கேவலமான ஒரு ஜென்மம். விஜய் சார், நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு. உண்மையிலுமே சொல்கிறீங்க, நீங்கள் 2 திராவிட கட்சிகள் இல்லாமல் நீங்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஆனால் இந்த 2 திராவிட கட்சி இல்லாமல் வந்ததில் அந்த திருமாவளவனை நீங்கள் சேர்த்திட்டீங்கன்னா ஐயோ, நீங்கள் இன்னொரு திராவிட கட்சி ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட மனுஷன் அந்த ஆள். ஏங்க, தமிழ்நாட்டில் இந்துக்கள் பெருமையாக இருக்காங்க, பெருமையானா பெரும்பான்மையாக இருக்காங்க. ஆனால் அந்த இந்துக்களவே கேவலமாக பேசி அந்த இந்துக்களையை துஷ்டமாக நினச்சி அந்த மாதிரி ஒரு கேவலம் பேசின ஒரு ஆள் உங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். ஆனால் அந்த மனுஷனை மட்டும் தயவு செஞ்சு கடவுள் சாட்சியாக சொல்கிறேன், அந்த மனுஷன் செய்தி இந்து கிறிஸ்துவன் முஸ்லீம் இங்கே எல்லாமே தமிழ்நாட்டில் சமமாக தான் இருக்காங்க. ஆனால் ஒன்று, அந்த திருமாவளவனை நீங்கள் சேர்த்திட்டீங்கன்னா அந்த ஆளு மாதிரி இந்துக்களை ஒரு வெறுப்புணர்வு பேசுகிற மாதிரி யாருமே பேச மாட்டாங்க. அவ்வளோ ஒரு கேடுகட்ட ஒரு எண்ணம், அவ்வளோ ஒரு கேடுகட்ட ஒரு துஷ்பிரயோகம் இந்துக்கள் மேலே பண்ணுவாப்புல. ஏன்னா இந்த கிறிஸ்தவர். ஆனால் இவர் தலித்த பூராத்தையுமே மதம் மாத்தின ஒரே ஒரு ஆள் தமிழ்நாட்டில் இந்த திருமாவளவன் தான். அதனால் அந்த ஆளை மட்டும் தயவு செஞ்சு சேர்த்து. ஏன்னா நாங்களாம் 40 வருஷம் அரசியல் இருக்கிறோம். நாங்கள் உண்மையை சொல்கிறோம், திருமாவளவனை மட்டும் தயவு செஞ்சு தாவேக கூட்டணியில் நீங்கள் இணைச்சிடாதீங்க. விஜய் சார், உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் வெற்றி பெறணும், நீங்கள் இன்னும் மென்மேலும் வளரணும். உங்கள் மேலே எனக்கு ரொம்ப அபிமானம் இருக்குது. ஆனால் அந்த திருமாவளவனை மட்டும் திரும்பி சொல்கிறேன், திருமாவளவன் மட்டும் நீங்கள் அந்த பக்கமே சேர்ந்தா 2 சீட்டு வாங்கியிருக்காப்புல. ஆனால் 200 சீட்டு வாங்கின கேடுகட்ட எண்ணம் அந்த ஆள்கிட்ட இருக்கு.